ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நெய் சோறு செய்ய போகிறோம். நெய் சோறும் சிக்கன் கிரேவியும். அதுக்கு நெய் சோறுக்கு என்னென்ன தேவைப்படுதுங்கிறது பார்ப்போம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம நெய் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இது வீட்டில் எடுத்த நெய், நாங்களே சொந்தமாக எடுத்த நெய். அடுத்து நம்ம அதோட யூஸ் பண்ணுற எண்ணெய் செய்கிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெயும் கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணுறது. நாங்கள் அது ரெண்டும் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தலைக்க போகிறோம். அரிசியை நாங்கள் ஊற வச்சிட்டோம். வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். 3/4 கிலோ அரிசி இருக்கும். இது 3/4 கிலோவுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இது ஒரு 150 வெங்காயம் இருக்கும். வெங்காயம் போட்டுட்டோம். அடுத்து உப்பு சேர்க்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கல் உப்பு போடுறோம் நம்ம. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கினோன்னா அடுத்தது நம்ம பொருளை போட்டு சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் வந்தது போதும். இப்போ நம்ம தக்காளி இப்போ சேர்க்க போகிறோம். 2 தக்காளி. இது பொதுவாக ஒயிட் நெய் சோறுக்கு சேர்க்க மாட்டாங்க, பட் தக்காளி போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அது ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி புதினா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கிறதுக்கு 1க்கு 1.5 சொல்லி கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றணும். நம்ம போட்ட உப்பு பத்தலை, திரும்ப உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை நம்ம போட்டுற வேண்டியது. தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்க்குறோம். நல்லா அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. உங்கள் தேவைக்கு ஏற்க உப்பு சேர்த்துங்க. அரிசி போட்டாச்சு, கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் மூடுவோம், வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். சோறு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ தம்மு போட போகிறோம். தம் போடுறதுக்கு இப்படி பழைய தோசைக்கல் இருந்தால் தூக்கி போடாதீங்க, இப்படி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தம் போட யூஸாக இருக்கும். இப்போ நம்ம இது மேலே சாப்பாடு தூக்கி வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் தம்மு. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. இப்படி மூடி மேலே ஏதாவது ஒரு வெயிட் இருக்கணும், அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் இருக்கும். தோசைக்கல் சூடாகிறனால கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஸ்லோவாக வச்சிடணும். சோறு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில ஒரு தடவை இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டிங்கன்னா மேலே உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலேன்னு வேக விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் வந்துடும். பொதுவாக தோசைக்கல் வச்சதுனால அடி பிடிக்காது.
ஆய்வீவர்ஸ் சோறு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சாப்பிட்டு